என்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட ஆரம்பி. பார்த்துக்கோங்க, இவங்களே ஆரம்பிக்க சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க சொல்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். பூவை பறிக்காமல் காஞ்சு காஞ்சு போய் ஒரு நிமிஷம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவா, சும்மா பண்ணா. பூவை பறிக்காமல் காஞ்சு போய் கிடக்கும். வாசனை அவ்வளோ ஒரு வாசனை. ஏன்னா அது பன்னீர் ரோஸாக தான் வாசனையாக இருக்குது. அது என்னமோ கரெக்டு தான். வச்சுக்கோங்க அப்படியே தலையில். மோந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். திரும்புங்க. க்ரியேட்டிவிட்டியாக எடுக்கலாம்னு நினச்சேன், பட் அவங்க க்ரியேட்டிவிட்டி வேணான்ட்டாங்க. கொய்யா மரம் இது வந்து தானாக வந்து தான், பட் கொய்யாக்கா நெக்ஸ்ட் இயர் தான் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் சேர்ந்து பேசி வளர்ந்த கூட்டம்ல தானாக சேர்ந்த கூட்டம். அது வந்து பிளாக் கலரில் யாராவது. இது வந்து லெமன். ஸோ ஒரு நாள் லெமன் சாதம் புழிஞ்சிட்டு விதையை மட்டும் போட்டதில் அது வந்துருச்சு. அம்மா எனக்கு ஒரு டவுட்டு. நெல்லிக்காய் கண்டு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் கொடுத்தாங்க, வச்சோம். அம்மா ஒரு டவுட்டு. ஏழு பக்கம் இந்த செடிலாம் குள்ளமாக இருக்குது, ஏன்னா அது இன்னும் வளரல. இருங்க இங்கே பாருங்க, எல்லோ கலரு. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. அதையும் வச்சுக்கோங்க. மெரூன் வருது இப்போதான், தெரியுதா? மெரூன் இப்போ தெரியும். எல்லோ வந்து பறிச்சிட்டோம். எஸ். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு செடி தான், பட் காயே வரலையேன்னு ஃபீல் பண்ணேன். இப்போதான் காய் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செடி தாங்க, ஒரு செடியில் இவ்வளோ காய் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் வந்து கரும்பு இருக்குது, பப்பாயா காய் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கரும்பா? பார்க்கலையா? அப்படியே போயிட்டு வா. நம்ம செடி பக்கம் வந்தால் தானே. சரி போயிட்டு வா. நமக்குலாம் அது அப்படியே கரும்பு பப்பாயா காய் விட்டுருச்சு. வாழைக்கண்டு பார்த்தீங்கன்னா கீழேயும் வாழை வந்து திரும்ப வர. 2 பப்பாளி கண்டு இருக்கா? சரி, பப்பாளி மரம் இருக்கா? காய் நல்லா விட ஆரம்பிச்சு. கிட்ட போய் காட்டு காய. ஓ பாம்பு ஏன் இருந்ததுன்னா பைப்பில் மிதிக்காத, பைப் உடஞ்சிட போகுது. என் வெயிட்டுக்கெலாம் பைப் உடையாது. காய் ஆரம்பிச்சிருச்சு. வாழை குருத்து கீழேயும் விட ஆரம்பிச்சிருச்சு. 2 வாழை மரத்துலையுமே வாழை குருத்து கீழே விட ஆரம்பிச்சிருச்சு. கரும்பு அது வந்து சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு குட்டி குட்டியாக இருக்கே தானே. இல்லை 2 எல்லாம் தூக்கி போட்டதுனால அதுவும் முளைச்சிருச்சு. இந்த கரும்பு எனக்கு வந்து நிறைய காய் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னடா காயே காய்க்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணேன், பட் நிறைய காய். சரி தள்ளுங்க தள்ளுங்க, பாம்பையும் இருந்துச்சுன்னா கொத்திட்டு போகுது. என்ன சொல்லுங்க. ஓகே, நம்மளோட சின்ன ஒரு தோட்டம் தான் இது. வீட்டுக்குள்ள பின்னாடி சின்ன இடம் தான் இருக்கு, அதனால இவ்வளோதான் நம்மளால வைக்க முடியுது. இந்த இதில் கொய்யாக்காய் காய்க்கிறப்ப நான் உங்களுக்கு காட்ட மட்டும்தான் செய்வாங்க, தர மாட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது. ஏன்னா அந்த கொய்யா அவங்களுக்கே அம்மா ஒத்த ரோசா கொஞ்சம் ரோசாவை காமிச்சிட்டு போங்கம்மா.